தொடர் மழையால் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுரங்க பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் இயந்திரங்கள் இயக்க முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம். வினோத், விவரங்கள். ஷாம், கடலூர் மாவட்டம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தற்பொழுது துவங்கியிருக்கக்கூடிய சூழலில் இரவு முதல் கனமழை என்பது விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரக்கூடிய என்எல்சி இந்தியா நிறுவனம் சுரங்கம் 1, 1A, 2 ஆகிய சுரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி நிற்பதன் காரணமாக அந்த நிலக்கரியை வெட்டி எடுக்கக்கூடிய இயந்திரத்தை இயக்க முடியாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி என்பது தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக என்எல்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின் உற்பத்தியில் எந்தவித தடையும் இன்றி மின் உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் மட்டுமே தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து விட்டு அவ்வப்பொழுது கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மழை விட்ட பின்பு சுரங்கத்தில் தேங்கியிருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் அப்புறப்படுத்திய பின்புதான் மீண்டும் அந்த நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி என்பது நடைபெறும் என என்எல்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக சுரங்க வேலைகளுக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள், ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் சுரங்கத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அந்த சுரங்கத்தில் தேங்கி நிற்கும் மழையில் சிக்கிக் கொள்ளும் ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்.